பிரம்மாண்ட ஹீரோ, பெரிய ஹீரோ எல்லாம் ரைட், ஓகே. என்ன சிக்கல்னால இந்த இடி ரைட் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 10 கோடி வந்து சொத்தை முடக்கிட்டாங்க. பெரிய 10 கோடின்ற பெரிய பணமா? எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 500 கோடி சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 500 கோடியில் இந்த 10 கோடின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சுயமாக செஞ்சுச்சுன்னா அந்த சிக்கலே இல்லை. அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போடுறது, கதையும் கூட அடுத்தவங்க கதையை வந்து ஆட்டையை போட்டால் இப்படி தான் நடக்கும். இந்த மாதிரி திறமையானவர்களை கூட வச்சுக்கிட்டு இவர் வந்து பெரிய ஆளுமையா காட்டிக்கிட்டார், பிரம்மாண்டமாக. ஏன் இவங்கெல்லாம் இல்லாத போது உங்களால் ஜெயிக்க முடியல? எந்திரன் 2 உங்களுக்கு தெரியும். இதை தாண்டி வந்து கேட்டால் வந்து தயாரிப்புல வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்களை வச்சுக்கிட்டு அதிகாரத்தில் உள்ளவங்க வச்சுக்கிட்டு தான் உங்க படமெல்லாம் நீங்க ஓட வச்சுங்க. சொத்து முடக்கத்துக்கு காரணம் என்ன? இதுதான் அந்த கதை திருட்டுன்றது தான் பிரதானமாக சொல்லப்படுது. சங்கர் ஒரு பிராண்டு. அந்த பிரம்மாண்ட இயக்குனர் ஏன் இப்போ விழுது யோசிச்சு பாருங்க. ஏன் கேம் சேஞ்சர் விழுந்துச்சு? நீங்க சொன்னா கார்த்திக் சுப்ராஜ் தான் வந்து உங்களுக்கு அறிவு வேணாமா? எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லை ஒரு முதலமைச்சர் போயிட்டு கேட்டினா வந்து இவிஎம் மிஷின்லாம் அடிச்சு நொறுக்குவாரா கவுண்டிங்கில் போயிட்டு? அங்கே ஒரு சண்டை காட்சி வைக்கலாமா? அதுவும் இன்னைக்குள்ள பசங்க எவ்வளோ கேள்வி கேட்பாங்க. முதல் மகளுக்கு வந்து பிரம்மாண்டமாக திருமணம் பண்ணாரு. அது முடிஞ்ச ஒரு கேப்பே இல்லாமல் ரெண்டாவது திருமணம் முதல் மகளுக்கு. இது எப்பவுமே வந்து கேட்டினா வந்து சினிமாவில் இருக்கிறவங்க வந்து ஒரு கல்யாணம் மறு கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அது சாதாரண குடும்பங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறவனா முதல்ல என்ன கேட்டினா அவன் எவ்வளோ டிசிப்ளைனான ஒழுக்கமானவனா தான் முதல்ல பார்ப்பாங்க. ஆனால் இவங்க முதல்ல அதை பார்க்குறது இல்லை. ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னு கேட்டால் அவனுக்கு என்ன வசதி வாய்ப்புலாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவன் யாருன்றதை பார்ப்பான். இயக்குனர் சங்கர் அவர் ஆல்ரெடி ட்ரெண்ட் இழந்துட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது அவர் பயங்கர லாஸ்லேயும் இருக்காருன்னு சொல்லும்போது இப்போ வந்து அவருடைய 10 கோடி சொத்து வந்து முடக்கப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ அவரை பற்றின ஹிஸ்ட்ரி என்ன சிக்கல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சங்கருக்கு வந்து என்ன சிக்கல் இருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் பிரம்மாண்ட இயக்குனர், பிரம்மாண்ட ஹீரோ, பெரிய ஹீரோ எல்லாம் ரைட், ஓகே. என்ன சிக்கல்னால இந்த இடி ரைட் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன சிக்கல்? 10 கோடி வந்து சொத்தை முடக்கிட்டாங்க. பெரிய 10 கோடின்ற பெரிய பணமா? அவரோட வண்டியே அவ்வளோதான் பெரிய பணம் கிடையாது. இதெல்லாம் எவ்வளோ பார்த்தாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 500 கோடி சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 500 கோடியில் இந்த 10 கோடின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரிங்களா? என்ன சிக்கல் எதனால் இது வந்து கேட்டிங்கன்னா ஒரே ஒரு குறை தான். என்னன்னு கேட்டிங்கன்னா சிந்தனை பற்றாக்குறை. சுயமாக செஞ்சுச்சுன்னா அந்த சிக்கலே இல்லை. அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போடுறது, அடுத்த கதையும் கூட அடுத்தவங்க கதையை வந்து ஆட்டையை போட்டால் இப்படி தான் நடக்கும். இப்போது சங்கருக்கு வந்து ஏறுமுகம்னு ஒரு காலம் இருந்துச்சு. ஏறுமுகம்னா அப்போ யாரெல்லாம் பக்கத்தில் இருந்தாங்கன்னு நீங்கள் பாருங்கள். சங்கர் வந்து எப்போ பிரம்மாண்ட இயக்குனர் ஆகிறாரு? அவருக்கு வந்து எந்திரன்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன். முதல் படம் ஜென்டில்மேன், அதுக்கப்புறம் வந்து காதலன் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்ட இயக்குனராக ஆகிறார். அந்நியன் எக்ஸ்ட்ரீமாக பாரு. அதான் இப்போ அந்த பீரியட்லலாம் யார் இருந்தாங்கன்னு பாருங்கள். ஜீன்ஸு, அந்நியன், இது மாதிரி பண்ணும்போது மிகப்பெரிய ஆளுமைகள் சுஜாதா, பாலகுமாரன். ஸோ எழுத்தாளராக ஒருத்தர். இவர் வந்து உங்களுக்கு என்சைக்ளோபீடியா. யார்? சுஜாதா பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி சுஜாதா வந்து அவருக்கு எந்த நினைவும் இல்லாமல் போயிடுச்சு. சுஜாதாவுக்கு நியாயமாக பார்த்தீங்கன்னா சுஜாதா மிகப்பெரிய ஆளுமை அவர். அப்போ அவருக்கு வந்து பாலகுமாரன் இவங்கெல்லாம் ஒரு லாபி. அவர் சுதாங்கன் இவங்கெல்லாம் நண்பர்கள். அப்போ இந்த மாதிரி திறமையானவர்களை கூட வச்சுக்கிட்டு இவர் வந்து பெரிய ஒரு தன்னை வந்து பெரிய ஆளுமையாக காட்டிக்கிட்டார், பிரம்மாண்டமாக. ஏன் இவங்கெல்லாம் இல்லாத போது உங்களால் ஜெயிக்க முடியல? எந்திரன் 2 உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எந்திரன் 1 ஓகே. இதை தாண்டி வந்து கேட்டால் வந்து தயாரிப்புல வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்களை வச்சுக்கிட்டு அதிகாரத்தில் உள்ளவங்க வச்சுக்கிட்டு தான் உங்கள் படமெல்லாம் நீங்கள் ஓட வச்சுங்க. இந்த பிராண்டுன்ற அந்த சங்கர் ஒரு பிராண்டு, பிரம்மாண்ட இயக்குனர். அந்த பிரம்மாண்ட இயக்குனர் ஏன் இப்போ விழுது யோசிச்சு பாருங்க. ஏன் கேம் சேஞ்சர் விழுந்துச்சு? சிந்தனை பற்றாக்குறை. நீங்கள் சொன்னால் கார்த்திக் சுப்ராஜ் தான் வந்து உங்களுக்கு அறிவு வேணாமா? எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லை ஒரு முதலமைச்சர் போயிட்டு கேட்டினா வந்து இவிஎம் மிஷின்லாம் அடிச்சு நொறுக்குவாரா கவுண்டிங்கில் போயிட்டு? அங்கே ஒரு சண்டை காட்சி வைக்கலாமா? அதுவும் இன்னைக்குள்ள பசங்க எவ்வளோ கேள்வி கேட்பாங்க. மாறணும்ல. இதை அடித்தா பாருங்க டிராகனில் சொல்லி அடிச்சிருக்கான். படம் வந்து பாருங்கள், இங்கே லாஜிக் இல்லைன்றது ஒரு விஷயம். புரியுங்க? இங்கே லாஜிக் இல்லாத படம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அதை வந்து ஜீர்ணிக்கணும்ல, டைஜஸ்ட் பண்ணணும்ல. நீங்கள் கொடுக்குற அந்த இதை வந்து லாஜிக்கே இல்லைப்பா பட் இருந்தாலும் பரவாயில்லையா அப்படின்னு நான் நினைக்கணும்ல. எப்படி ஒரு பட்டாக்கத்தி எடுத்துன்னு போயிட்டு தண்டவாளத்தில் கட்டி இருக்கிறவங்க அத்தனை பேரையும் ஒரே கோர்ட்டில் எல்லாரையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களா?
நம்பலாம் இல்லை, ஓரளவுக்காவது இருக்கணும். பிரம்மாண்ட இயக்குனர் இந்த பிரம்மாண்ட அளவுக்கு இயக்குனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்ல, நீங்களும் அந்த பிரம்மாண்டத்துக்கு மாறணும்ல. ஸோ அந்த வகையில் நான் சொல்கிறேன், தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டெக்னாலஜி கை கொடுக்குது. இந்த க்ரீன் மேட் வந்த பிறகு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நாங்கள் யார் கேள்வி கேட்க போகிறோம் சொல்லுங்கள்? எல்லாத்தையும் க்ரீன் மேட்டில் எடுத்துகிட்டு எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொட்டுறீங்க. நாங்களும் சூர்யா சொன்ன மாதிரி வாயை பொழந்துக்கிட்டு பார்க்குறோம். அப்படி தான் ஆயிடுச்சு. ஆனால் இந்த சொத்து முடக்கத்துக்கு காரணம் என்ன பார்க்குறேன்? இதுதான் அந்த கதை திருட்டுன்றது தான் பிரதானமாக சொல்லப்படுது. இதில் வந்து நான் கேட்டால் வந்து இவர் அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இதை வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் அதுக்கான வாய்ப்பெல்லாம் இவங்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் காரணம் கேட்டால் அதிகாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இழுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ED 2020க்கு பிறகு தான் அந்த சிக்கல் வருது. இதுக்கு முன்னாடிலாம் கேட்டால் இவங்ககிட்ட ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா. 2020க்கு பிறகு தான் ED விசாரிக்கலாம். இந்த மாதிரியான நிறைய வழக்குகள், மணி லாண்டரிங், இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்டால் ED 2020ல் அதுவும் குறிப்பாக வந்து நான் கேட்டால் வந்து இப்போ இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ செந்தில் பாலாஜி போன்றவங்களாம் உள்ள தூக்கி வச்சாங்கல்ல. எப்போ சிக்கல்னு கேட்டால் இந்த மோசடி வழக்கை கூட, பண மோசடி கூட ED விசாரிக்கலாம் அப்படின்னு ஒன்று வந்தது. ED விசாரிக்கலான்னு வரும்போது தான் இப்போ சிக்கல் ஆகுதுன்னு கேட்டால் சொத்துக்களை முடக்க முடியுன்ற அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. ED நினச்சா சொத்துக்களை முடக்க வைக்க முடியும். நீங்கள் அந்த சொத்துக்களை முடக்கிறதே கிட்டத்தட்ட உங்ககிட்ட பறிக்கிற விஷயம் தான் கிட்டத்தட்ட. அது எப்போ முடியும், கேஸ முடியும், அப்போ நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு ஈஸியாக வந்துடுவீங்க இல்லையா? முன்னாடி அப்படி கிடையாது. சிவில் கேஸ் தானே, அதுதானே, போடு கேஸ் பார்த்துக்கலாம். கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இவன் பாரு நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான். கடைசியாக ஃபைனல் செட்டில்மெண்ட் வரும்போது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ இந்த ED வந்து சொத்துக்களை முடக்கிறதுன்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டால் அப்போ வேறு வழி இல்லாமல் கேட்டால் அடுத்த கட்டமாக கேட்டால் இப்போ அதில் பரவலாக பேசப்படுது இல்லை. பெரிய வழி கிடையாது தான். சங்கர்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு இந்த ஒரு 10 crores ப்ராப்பர்ட்டி பெரிய விஷயம் கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஆனால் வந்து கேட்டால் இது ஒரு பரவலாக என்ன பேசப்படுது, இந்த பிராண்டு உடையுது இல்லை, கிழியுது, லைட்டாக கிராக் விழுது. அப்போ உடனே வேறு வழி இல்லாமல் இது செட்டில்மெண்ட் பண்ணிக்கணுன்ற அந்த எண்ணத்து கூட வரலாம். ஆனால் முதல் மகளுக்கு வந்து பிரம்மாண்டமாக திருமணம் பண்ணார். அது முடிஞ்ச ஒரு கேப்பே இல்லாமல் ரெண்டாவது திருமணம் முதல் மகளுக்கு. இது எப்பவுமே வந்து கேட்டால் வந்து சினிமாவில் இருக்கிறவங்க வந்து ஒரு கல்யாணம் மறு கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. இவங்க வந்து அது லவ் மேரேஜாக இருக்கட்டும், அரேஞ்சு மேரேஜாக இருக்கட்டும், சரிண்ணா, அது யார் சாதாரண குடும்பங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறவனா முதல்ல என்ன கேட்டால் அவன் எவ்வளோ டிசிப்ளைனான ஒழுக்கமானவனாக தான் முதல்ல பார்ப்பாங்க. ஆனால் இவங்க முதல்ல அதை பார்க்குறது இல்லை. ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னு கேட்டால் அவனுக்கு என்ன வசதி வாய்ப்பெலாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவன் யாருன்றதை பார்ப்பான். முதல்ல ஒரு கிரிக்கெட்டர் கல்யாணம். ஆமாம், முதல்ல இங்கே இந்த சினிமாவில் இருக்க பிரபலங்கள் இந்த மாதிரியான பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் வச்சுருக்கோம். முதல்ல என்ன பார்ப்பான்னு கேட்டால் முதல்ல அவன் யார், என்ன ஸ்டேட்டஸ், என்ன வசதி வாய்ப்பெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் எப்படிப்பட்டவன் அவன் வந்து கேட்டான். அப்புறம் அவன் இல்லை எப்படி அவன் பிரேக்கப் ஆனவன் பரவாயில்ல, இல்லை என்ன கல்யாணம் ஆனவன் கேட்டான், முறையாக டைவர்ஸ் ஆகிருக்கா, இப்படி தான் பார்க்குறாங்க. தவிர தனக்கு வரக்கூடிய கணவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க நமக்கு மட்டுமே சுத்தமானவனாக இருக்கணும், சுத்தமாக வரணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த ஜென்ரேஷன் போயிடுச்சு. சுத்தம்னா என்ன நினச்சிக்கிறான்னு கேட்டால் நான் உடல் சுத்தம் இல்லை, மனசு சுத்தம் சொல்கிறேன். மனசும் சுத்தமாக இருந்தால மனசும் சுத்தமாக இல்லை, அதுக்கப்புறம் உடலும் கூட பார்த்திங்கன்னா வந்து சுத்தமாக இல்லாமல் தான் வராங்க. அந்த அளவுகோல்றது வந்து கிட்ட நான் போக விரும்பலை, சர்ச்சையாகிடும் சொன்னால். ஆனால் வந்து கேட்டால் மனசும் உடலும் சுத்தமாக ஒருத்தங்கிட்ட வரணும்னு எதிர்பார்த்த ஒரு காலகட்டத்துக்கு 2 தரப்பும் நான் சொல்கிறேன், ஆண் பெண் இருந்துடும். இப்போ அப்படி கிடையாது. வரும்போது அவன் எவ்வளோ இருக்குது, அவன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அவன் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது, அவன் என்னவா இருக்காங்க, அப்படி பார்க்கறதுனால தான் சங்கருடைய முதல் இதுக்கு தெரியும், போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனால் அவருமே இப்போ திருமணம் பண்ணிட்டாரு. ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன்ல. அடுத்தது அவங்களுக்கு வந்து காரணம் கேட்டிங்கன்னா அங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து மனசும் இணையது இல்லைல்ல, பணமும் இணையுது. அதுவும் நிரந்தரம் நீங்கள் சொல்லிட முடியுமா என்ன? அதுவும் நிரந்தரம் சொல்ல முடியாது. இங்கே நம்ம சராசரி சாதாரண குடும்பங்களில் 2வது திருமணம்னு சொன்னாலே, அதுவும் ஆணுக்கு 2வது திருமணம்னா கூட பரவாயில்ல, பெண்ணுக்கு 2வது திருமணம்னு சொன்னாங்கன்னா அங்கே போய் உட்காந்துருக்கும் போது அங்கே பேசுறது எல்லாமே நம்ம வித்தியாசப்படும். ஆணுக்கு திருமணம் 2வது திருமணம்னா ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிற உலகம். அதே பெண்ணுக்கு 2வது திருமணம் அப்படின்னா அந்த ஆணுக்கும் அது 2வது திருமணமாக இருக்குன்னு நினைக்கிது சமூகம். அதுதான் முக்கியம். இங்கே பெண்ணுக்கு 2வது திருமணம் கூட அவனுக்கும் 2வது திருமணம்னு சொன்னாங்க. ஆனால் பெண்ணுக்கு 2வது திருமணம், ஆணுக்கு வந்து பார்த்தா அது முதல் திருமணம் சொன்னு கேட்டால் அந்த ஆணை பார்க்குற விதமே வேறு மாதிரி ஆகிடும். ஏன் அந்த குடும்பத்தையே பார்க்குற விதமே மாதிரி ஆகிடும். இன்னும் அது மாறல. ஆனால் நான் இங்கே வந்து பார்க்குற பார்வைன்னு கேட்டிங்கன்னா எது எப்படின்னா கேட்டிங்கன்னா மனதோடு மனம் இணையணும். இங்கே பணத்தோடு பணம் இணையதுனால தான் இந்த கிழிசல், இந்த பிரேக்கப்பு, இந்த உடையிறது இதெல்லாம் நடக்குது. நிறைய விஷயங்களை நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.